பாக்கியலட்சுமி ஃபேமிலி லைவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஷார்ட்ஸ் வீடியோ போட போகிறோம்னா, சுட சுட சாதம் வடிச்சிருக்கோம். அதில் தயிர் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த வடிச்ச தனியாகவே எடுத்து ஊற்றி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தொட்டுக்கன்னு ஒன்று செய்யணும் இல்லையா? அதுக்கு என்ன நம்ம செய்ய போகிறோம்னா, இந்த வந்து வேர்க்கடலை வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து தூசியெல்லாம் எடுத்துட்டு சூப்பராக ஒரு துவையலை அரைச்சி நம்ம சாப்பிடுவோம். அந்த சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கெட்டியாக துவையலை அரைச்சி சாப்பிட்றது நம்ம சாதத்துக்கு வச்சுக்கலாம். அதுவே நம்ம வந்து இட்லி தோசைக்கு கூட நம்ம சட்னியாக பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியானது கூட கடலைப்பருப்பு, வேர்க்கடலைப்பருப்பு. இப்போ அந்த துவையலுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். வரமிளகாய் வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன், புளி வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த வேர்க்கடலை பருப்பை வறுத்துட்டு துவையல் இருக்கலாம். வாங்க இப்போ நம்ம வறுக்க போகலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம். எண்ணெய் சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு. வேர்க்கடலை பருப்பை நம்ம போட்டுக்கிறோம். நல்லா வறுபட்டுருச்சு கடலை. நல்லா இந்த பாருங்க, இந்த பக்குவத்துக்கு வறுபட்டா போதும். இப்போ நம்ம இந்த முறத்தை வச்சு ஆற வச்சுக்கிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இது இவ்வளோதான் பக்குவம். ஆறட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இந்த கடலைப்பயிறு ஆறிடுச்சு. நல்லா அப்படி நசுக்கினோம்னா அந்த தோலியெல்லாம் வந்துடும். நல்லா கசக்கி தூசியை புடச்சி விட்டுருவாரு. நான் புடச்சி விட்டு வந்து துவையல் அரைப்போம். இப்போ நல்லா தூசியெல்லாம் இதுவரை எடுத்தாச்சு. பயிர் பாருங்க நல்லா வறுவிட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோமா? இப்போ இந்த ஜாரில் நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கிடுவோம். கடலைப்பருப்பு போட்டு நம்ம தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். ஸோ எவ்வளோ நம்மளுக்கு சட்னிக்கு தேவையோ அந்த அளவு நம்ம போட்டுக்கலாம். மிச்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்க வந்தால் வெறுமனே அள்ளி கூட அப்படியே சாப்பிடுவாங்க. இல்லைன்னா வறுத்தாச்சில் ஒன்றும் செய்யாது. அதனால் எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவு போட்டுக்கிடுவோம். இதுபோல் துவையல் அரைச்சி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். போதும். இது பிள்ளைங்க வந்தால் சாப்பிட்டுக்கிட்டு இல்லைன்னா அடுத்து ஏதாவது சட்னி எடுத்துக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஜாரில் போட்டுக்கிட்டோம். துவையலுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம சுற்றிக்க வேண்டியது. சட்னி எப்படி நம்மளுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தில் போட்டு நம்ம தண்ணி ஜோரமாக ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை தயிர் ஊற்றி கூட சாப்பிட்லாம். வாங்க இப்போ சாப்பிட்லாம். பாருங்க, சாதம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த துவையல் அப்படி தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.